இந்தானா? வேணாண்டா. அண்ணா என்னடா இது பேரு வயாகரானா? அப்படின்னா அதாவது இத போட்டாக்கா துரும்பு பிடிச்ச கம்பி கூட அப்படியே எந்திரிச்சு வாயம்புற படுச்சு. இதை மட்டும் அவர் கேட்டாருன்னு வை, உன்னையும் ஃபேமிலியும் மொத்தமா போட்டு ரேப் பண்ணிடுவாரு. அவருக்கு இந்த மாதிரி விஷயத்த மாமூலா பண்றதே பிடிக்காது. கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணை கூட ரேப் தான்டா பண்ணாரு. பொண்டாட்டியே ரேப் பண்ணாரா? பாவம் அந்த பொண்ணு. எப்பவும் உங்க கண்ணுக்குள்ள நான் மட்டும்தான் இருக்கணும், சரியா? அது எப்படின்னு காட்டவா, எப்படின்னு சொல்லவா? நாம எப்படியே இருந்தா போதுமா? நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன் தெரியுமா? அட சீக்கிரமா வாங்க. என்னங்க, வேட்டைக்காரனுக்கு எப்பவும் தன்னோட துப்பாக்கி தான் உயிருன்னு சொல்லுவாங்க. உங்க துப்பாக்கி என்ன துருப்பிடிச்சு உடஞ்சு போச்சா? சாமி, ஒவ்வொரு பொண்ணுங்களும் செக்ஸ்ல வித்தியாசமா தான் இருப்பாங்க சாமி. இப்போ உங்க மாமா சாமி இருக்காரு, தண்ணி அடிச்சா மட்டும்தான் செக்ஸ் பண்ணுவாரு. சில பேர் இடம் மாறினாலே செக்ஸ் பண்ண மாட்டாங்க. இன்னும் சில பேர் ஃபேஸ் மாறினாலே செக்ஸ் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது சாமி. இப்போ நீங்க நினைச்ச மாதிரி நடக்கணும்னா சாதாரணமாவா பண்ணீங்க? ரேப் தானே பண்ணீங்க. 4 நாள் போச்சுன்னா எல்லாரும் பழகிடும் சாமி. சாமி, சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சுங்க சாமி. பொண்ணு வெயிட்டிங்க. மாமா, ஓ, எழுதுற வா, எழுதுற. ஏகிட்டேவா? அப்பா எந்திரீங்கப்பா. அம்மா பொண்ணுங்க கண்ணுல பயமும் அழுகையும் தெரிஞ்சாதான் எனக்கு மூடே வருண்டி. இப்போ அதை உன் கண்ணால பார்த்தல பக்கத்துல வராத. இப்பதான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. வாடி வாடி என் பத்தினி. மேட்ரு. டேய், இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. மீறி யாருக்காவது சொன்னீங்க, உங்க சாவு என் கையில தான். உன் அப்பா அம்மா எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ தெரியலம்மா. அவன் கையில மாட்டியும் உன் உயிர் போகாம இருந்ததே பெரிய விஷயம். இதுக்கு மேல நீங்க இருந்து உயிரை விட்டுட வேணாமா? நீங்க இருந்து எங்கேயாவது போயிடுமா? நான் உயிர் பொழிச்சது என்னுடைய அதிர்ஷ்டத்தால இல்ல, அவனுடைய பலவீனத்தால. அது தெரிஞ்சதுனால எந்த பொண்ணுக்கும் எந்த ஆபத்தும் வராது. ஆனா நம்மளுக்கு கொஞ்சம் தைரியம் மட்டும் வேணும். மானம் போயிடும், கற்பு போயிடும்னு எந்த பயமும் இல்லாம அவன் முன்னாடி தைரியமா நிக்கணும். அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் அவனுடைய பலவீனம். நீங்க எல்லாரும் இங்க என்ன பார்க்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி அவனால பாதிக்கப்பட்டவங்களை நீங்க பார்க்க போயிருக்கீங்களா? இப்ப நீங்க வந்திருக்கீங்களே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற தைரியம். இங்க நடக்கிற கொடுமையெல்லாம் பார்த்து பயந்தோம், கோட்டையோட கொடுமையெல்லாம் பார்த்து பயந்தோம். ஒரே ஒரு தடவை நீங்க தைரியமா இருங்க,
அந்த தைரியமே உங்களுக்கு ஆயுதமா மாறி இந்த நரகத்துல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா விடுதலை கொடுக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிற பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரே ஒரு தடவை யோசிங்க. பயம் அப்ப எவ்வளவு சின்னதுன்னு உங்களுக்கே புரியும். உழைச்சு ஓடா போன இந்த கையை எதிர்த்து குரல் கொடுத்து பாருங்க. அப்ப நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் கடவுள் நேரடியா வருவாருங்கிறதெல்லாம் நிச்சயம் நடக்காத காரியம். தைரியம் இருந்தா நமக்கு நாமளே கடவுளா இருக்க முடியும். எதுக்கு இந்த பயம்? சித்திரவதை செஞ்சு கொன்னுடுவான்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம நிச்சயம் சாக போறவங்க தான். ஆனா நம்ம அந்த தைரியத்தோட இறந்து போனோம்னா நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஒரு தடவை நீங்க கூட்டி எதிர்த்து பாருங்க. அவன் தைரியம் என்னன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போயிடும். ஏய் ஏய் போடி ஏய் 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 சி விடு விடு ஏய் 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 விடு ஏய் ஏய் விடு டேய் யாரா இவ? எங்க இருந்துடா கூட்டிட்டு வந்தீங்க இந்த பஜாரிய? தூக்கி வெளியே போடுங்க. அன்னைக்கு நம்ம ஏரியா சென்டர்ல ஒரு பொண்ணை பார்த்தோமே, எப்படி இருந்தா தெரியுமா? கும்மு கும்முன்னு இருந்தா. அவளை கூட்டிட்டு வாங்கடா. என்னடி புது கல்யாண பொண்ணு, உன் புருஷன் உன்னை வீட்டுக்குள்ள வச்சு உன்னை பூட்டிடுவானாமே. இனிமே அவனுக்கு நீ தேவைப்படவே மாட்ட. என்னடி நீ கூட அவளை மாதிரி நாடகம் ஆடுறியா? உன்னை எதிர்க்கிற சக்தி எனக்கு இல்ல. போன மாதிரி படுத்திருக்க. என்ன வேணாலும் செஞ்சு கூட பரதேசி. செய்யறடி, என்ன செய்யறன்னு பாரு. முருகா, என்ன சாமி அதுக்குள்ள வந்துட்டீங்க? போன மாதிரி படுத்துட்டு இருப்பாளாம். நான் போனது கூட எல்லாம் படுக்கிறது இல்லடா. ஏய், நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தர. அவ புருஷன் இருக்கான்ல, அவனை தூக்கிட்டு வாங்க. சரி அண்ணா. அவன் கண்ணு முன்னாலேயே இவளுக்கு நரகனா என்ன நான் காட்டுறேன்டா. போ தயவு செஞ்சு விட்டுருக்கடா. அவளை விட்டுருக்கடா. வேணாடா, சொன்ன கேள்றா. உங்களை கெஞ்சி கேக்குறேன்டா, அவளை விட்டுருக்கடா. வேணாடா.
அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.